ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னா, நீங்கள் பாருங்கள், இது சுண்டங்காய். இதில் ஷார்ட் வீடியோ எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது. இது மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணுமெண்டா எங்களோட டிடிஆர் யூடியூப் சேனலுக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். இதை நாங்கள் வச்சு ரெசிபி செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். சுண்டங்காய், வெங்காயம், மற்றது தேவையான அளவு தேங்காய்ப்பூ, சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிள்ளை, காந்தாரி மிளகு, அதாவது திப்பிலி என்பாங்க, காந்தாரி மிளகு. இது போடும்போது இதில் சுவை இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். மற்றது மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நாங்கள் இதற்கு முதற்கட்டமாக இந்த கொஞ்சம் பொருட்களை இடிச்செடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கொள்வோம், ஆகணும் கீட் வேணாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, சுண்டங்காயை ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது சுண்டல் ரெண்டுவோம். அதை இது நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பொரியல் செய்கிறதுன்னு சொல்லுவீங்க. இப்போ நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம். முதலாவது கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கடாய் ஹீட் ஆகிட்டேன்னு பார்ப்போம். ஓகே, ஹீட் ஆகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். எண்ணெய் சூடாகினது சுத்தம் செய்து வச்சிருக்கிற சுண்டங்காவை சேர்த்துக்கொள்வோம். சுண்டங்காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம்.
சுண்டங்காயும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இந்த பருவத்தில் நாங்கள் இடித்து வச்ச அந்த சுண்டலுக்கு தேவையான பேஸ்ட்டை போட்டுக்கொள்வோம். எல்லாத்தையும் கலந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் சொல்லலாம்.